அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். முந்திலாம் குழந்தைங்க இரவு தூங்குறப்போ அம்மாமார்கள் இல்லை பாட்டிமார்கள் அதுங்க தூங்குறதுக்கு கதை சொல்லி தூங்க வைப்பாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. பிள்ளைங்க அதுங்களே கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அதுங்களே கேட்குதுங்க. அம்மா சொல்கிற கதையை விட பாட்டி சொல்கிற கதையை விட சுவாரஸ்யமான கதைகள்லாம் விதவிதமாக வந்துடுது. அப்படி காது வச்சுக்கிட்டு இப்படி கட்டி பார்த்துக்கிட்டே அதுங்க தூங்கும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு வித்தியாசம் தெரியுங்களா? வாயால் கதை சொல்கிறப்போ கேட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக மனசு அந்த கதையில் லயிக்கிறப்போ இரவில் தூக்கம் வரும். புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் மனசு அதில் லயிச்சு தூக்கம் வரும். ஆனால் இந்த செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இரவு கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தால் தூக்கம் வராது. வந்த தூக்கமும் போயிடும். அது மருத்துவ ரீதியாகவே அதை நிரூபிக்கிறாங்க. நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே கண் அப்படியே களைப்படைந்து தூங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த செல்ஃபோன்லேருந்து வெளிப்படுகிற அந்த கதிர் வீச்சு, அந்த வெளிச்சம் இருக்கே, உங்களுக்கு அந்த வெளிச்சம் நாம் ஏதோ காட்சிகளை பார்க்குறதா நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன கிளிப்பிங் வரும், ஒரு வீடியோ வரும், ஒரு திரைப்படம் வரும், ஒரு பாடல் காட்சி வரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். மன்னிக்கணுங்க, தொடர்ந்து ஒரு 100 வாட்ஸ் பல்பை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்ணுக்கு எவ்வளவு கெடுதலோ அவ்வளவு கெடுதல் தான் அந்த செல்ஃபோனில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற காட்சிகளை பார்த்து கொண்டே இருந்தால். தொடர்ந்து 100 வாட்ஸ் பல்பை யாராவது முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்களா? நாம் அதை தான் பண்ணிகிட்ருக்குறோம். விதவிதமாக காட்சி வருதுனால ஏதோ காட்சிகளை காண்பதாக நினைக்கிறோம். மன்னிக்கணும், கண்ணை பொறுத்த வரைக்கும் காட்சின்றது அடுத்தது. நீங்கள் பவர்ஃபுல் லைட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ காலப்போக்கில் கண் எப்படி பாதிக்கப்படுன்றது ஒன்று, மனசு இந்த காட்சிகளை பார்த்து எப்படி பாதிக்கப்படுது. இதுக்கு நடுவில் தூக்கம் வருன்றீங்க, வந்த தூக்கமும் போயிடுது. சரி, அதனால் இதெல்லாமும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். படுக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் அந்த அந்த குட்டி சாத்தான்கிற பெட்டி சாத்தான் செல்ஃபோனை ஓரமாக வச்சுருந்தோம். ஏன் அதை பார்க்குறதுன்னு ஆரம்பித்தா அவ்வளவுதான், அது நம்மளை ஒரு கை பார்த்துரும். அப்போல்லாம் பெரியவங்க கதை சொல்லி தூங்க வைப்பாங்க. பெரும்பாலும் கதை எப்படி ஆரம்பிக்கும் தெரியுங்களா? ஒரு ஊரில் ஒரு ராஜா அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துதான் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டங்க. நம்ம இந்திய நாட்டு இளைஞர்கள் பேரில் இந்த சமூக ஆராய்ச்சி செய்கிறவங்க ஒரு குறைபாடு சொல்கிறாங்க. என்ன? இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குதுங்க, ஆனால் இவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் இந்த 24 மணி நேரத்தை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு இவங்களுக்கு தெரியலன்றாங்க. டைம் மேனேஜ்மெண்ட், நேர நிர்வாகம். இவங்க எதுக்கு கூடுதல் நேரம் செலவழிக்கணுமோ அதுக்கு கம்மியாக செலவழிக்கிறாங்க. என்ன காரணம் என்றால், பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு குறைவாக நேரம் செலவழிக்க வேண்டும். அந்த குறைவாக நேரம் செலவழிக்க வேண்டிய விஷயங்களுக்கு அதிகமான நேரம் செலவழிக்கிறார்கள். அதனால தான் இதுக்கு அதிகமான நேரம் செலவழிக்க முடியல. படிக்கிற நேரம் அதிகமாக இருக்கணும், டிவி பார்க்குறது இல்லை செல்ஃபோன் பார்க்குறது இல்லை ஏதோ ஒன்று பொழுதுபோக்கு அம்சங்கள் பார்க்குற நேரம் கம்மியாக இருக்கணும். ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. ஒரு அந்த தொலைக்காட்சியோ அல்லது செல்ஃபோனோ அந்த ஸ்க்ரீன் பார்க்குறோம் இல்லைங்களா, ஸ்க்ரீன் டைம் எவ்வளவு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்முடைய மெயின் டைம் ஃபார் அதர் ஆக்டிவிட்டீஸ் அமையுது. இந்த பொழுதுபோக்கில் அதிகமான நேரத்தை இந்திய இளைஞர்கள் காட்சி ரீதியாக பார்த்து கொண்டே அவர்களை அறியாமல் பெரும்பாலான நேரம் ஒரு நாள் பொழுதில் செலவழிக்கிறார்கள். டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி இந்தியன் யங்ஸ்டர்ஸ் முக்கியமாக கவனிக்க வேண்டும். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க, சும்மா மேம்போக்காக சொல்கிறது இல்லை. இப்போ வாங்க, காட்டுக்கு ராஜான்னு சிங்கத்தை சொல்லி கதையை ஆரம்பிக்குதே, அது கதையா? நம்ம பெரியவங்க அந்த கதையை தினம் சொன்னாங்களே, ஒரு காட்டுக்கு ஒரு சிங்கம்தான் ராஜா அப்படிலாம் கதை சொல்லுவாங்கள்ல. ஏன் சிங்கத்தை ராஜான்னு சொல்கிறோம்? சிங்கம் இருக்குதுங்களே, அது ஒரு பூனையை துரத்திக்கிட்டு போகாது, அது ஒரு கோழியை துரத்திக்கிட்டு போகாது. சிங்கம் காட்டில் வேட்டையாடுறப்போ ஒரு எலியை துரத்திக்கிட்டு போகாது. அதனுடைய 4 கால் பாய்ச்சலினுடைய வேகம் அப்படிங்கிறது காளைகளை துரத்தும், எருதுகளை துரத்தும், கொம்பு மான்களை துரத்தும், ஒட்டகச்சிவிங்களை துரத்தும். அது கிட்டக்க போன பிறகு தான் ஒட்டகச்சிவிங்க ஒரு ஒன்று பின்னங்காலால் எட்டி உழைச்சிதுன்னா இந்த சிங்கம் போய் விழும். ஆனால் அது சிங்கத்துக்கு அது தெரியாது.
விழுந்த பிறகு தான் அது அசிங்கமாக இருக்குமே தவிர திரும்பவும் போகும். ஒட்டகச்சிவிங்கிக்கு மட்டும் அந்த வலிமை இருக்கிறது. ஒரு சிங்கத்தின் எலும்பையே உடைக்கக்கூடிய வலிமை ஒட்டகச்சிவிங்கியினுடைய பின்னங்கால்களுக்கு இருக்கிறது. அது அதனுடைய தோற்றம் ஒரு மாதிரி எசக பெசகாக தான் இருக்கும். நீண்ட கழுத்து, அவ்வளோ பெரிய கழுத்து வேறு எந்த மிருகத்துக்கும் இருக்காது. அது தலையை பின்பக்கம் திருப்பாமையே பின்னால் என்ன வரும்னு பார்க்குற வசதி அதனுடைய கண்களுக்கு அமைஞ்சிருக்கு. இயற்கை அப்படி கொடுத்துருக்கு. ஏன்னா சத்தம் போடாமல் பின்னால் இந்த ராஜா வந்து பிடிப்பார், சிங்கராஜா. அது கிட்டக்க வர்றப்போ தலையை திருப்பாமையே பின்னங்காலால் எட்டி ஒரு அடி அடிச்சுன்னா சிங்கம் தொலைவிலே போய் விழும். இப்போ பாருங்கள், அப்படி விழக்கூடிய அளவிற்கு வலிமை இருந்தாலும் ஒரு சிங்கம் அதைத்தான் துரத்துமே தவிர பூனை, எலி, கோழி இதெல்லாம் துரத்திட்டுருக்காது. இப்போ விஷயம் புரியுதுங்களா? மேலான விஷயங்களை துரத்தி கொண்டு போகிறவர்கள் தான் ராஜா அளவிற்கு வளர்கிறார்கள், சிங்கமாக மாறுகிறார்கள். நீங்கள் எலி, பூனை இந்த மாதிரி அற்ப விஷயங்களை துரத்தி கொண்டு போனால் இன்னும் உயர்ந்த நிலையை அடைவதற்கான பக்குவம் வரவில்லை என்று பொருள். இதைத்தான் வள்ளுவன் சொன்னாங்க, உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எப்பா நீ அடையிறையோ இல்லையோ அது வேறப்பா. நீ ஒட்டகச்சிவிங்கியை பாஞ்சி கடித்து கொதறி அது தின்னுதோ இல்லையோ, பக்கத்தில் போவதில்லை, அடிபட்டாலும் திரும்ப திரும்ப போவதில்லை, தோல்வி வந்தாலும் பரவாயில்லை, மேலான விஷயங்களை நோக்கி செல்லுங்கள். நீங்கள் எதற்காக உங்கள் பெரும்பாலான நேரத்தை ஒதுக்குகிறீர்கள் என்பதுதான் நாளை நீங்கள் சிங்கமாக ஆகப் போகிறீர்களா, அதற்கான தகுதி இருக்கிறதா என்பதை தீர்மானிக்கிறது. உயர்ந்த விஷயங்களுக்காக நேரத்தை செலவழியுங்கள், நீங்களும் உயர்ந்தவர்கள் ஆவீர்கள். ஸ்க்ரீன் டைம் என்பது உங்கள் வாழ்க்கையில் வேஸ்டட் டைமாக மாறிவிடக்கூடாது. இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.